ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மோனிகா வின்ஸ் லைஃப் ஸ்டைல். இது வந்து நிலா பிள்ளையார் கடைசி நாள் 5 நாள் போட்டிருந்தாங்க. இது 5வது நாள். அந்த அன்றைக்கி ஈவினிங் ஆட்ட வாசல்லாம் தெளித்து கோலமெல்லாம் பிள்ளையார் போடுற இடத்துல போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 7 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகிட்டு 8:30க்கு மேலே தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. நிறையா கோலம் போட்டிருந்தாங்க. குட்டீஸ்லாம் இருந்தனால கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்குலாம் ஈஸியாக இருந்தது, இல்லைன்னா டஃப்பாக இருக்கும். அங்கே குட்டி பசங்க அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா தேர் போடுறேன்னு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லுமே அந்த ஏரியா ஃபுல்லுமே கோலமாகவே இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் கலர் கொடுத்துட்ருந்தாங்க கோலம் போட போட. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் ரெடி ஆகணும்னு இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 2-3 பேர் லேடிஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ் வச்சே மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. இதுதான் தேரோட அவுட்புட்டு. அப்புறம் கலர்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழை மரம், கரும்பு இதெல்லாம் வெட்டியாந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் கடைசியாக அவுட்புட்டு. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கே கோலம் அழகாக இருந்தது கடைசியாக பார்க்குறதுக்கு. ஜென்ஸ் எல்லாம் அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸை வச்சு நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து போய் ரெடியாக கிளம்பிட்டோங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 8:30 ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்க்கவே சூப்பராக இருந்தது. எல்லாமே கலர் கொடுத்துட்டு சில இதெல்லாம் கொடுக்கறதுக்கு டைமும் பத்தலை. பட் அவுட்புட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. சாரீ தான் கட்டி சொன்னாங்க. எனக்கு டைம் பத்தலைங்கிறங்காட்டி நான் சுடியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் எல்லாருமே மாவிளக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சாப்பாடு அங்கேயே செஞ்சுருந்தாங்க. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்காய் பழமெல்லாம் உடச்சி மாவிளக்குக்கு பூஜையெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு ஓரளவுக்கு நிறைய பேர் கொண்டு வந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் மீட் பண்ணுறதெல்லாம். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் ஊரில் செலிப்ரேட் பண்ணுறது. வருஷம் எங்கள் ஊரில் பண்ணி பழக்கம் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமான ஃபீல் கொடுத்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். அக்கா பொண்ணு வந்திருந்தா வரேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் போய் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களையெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த குட்டி பாப்பா வராங்கல்ல, இந்த குட்டி பாப்பாவை தான் பிள்ளாயா பொண்டாட்டி இந்த வருஷம் வச்சுருக்காங்க. இந்த பாப்பாவுக்கு அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்துட்டு சாரீ மாதிரி ட்ரேப் பண்ணி விட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு விட்டு மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு பூஜை பண்ணி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூட வந்து அத்தை முறைங்களை யாராவது இருக்காங்களோ அவங்கள நிற்க வைப்பாங்க. ஒருத்தரோ 2 பேரோ இருக்கிறவங்கள நிற்க வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கிட்டே ஆயிடுச்சு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பாப்பாவுக்கு மாலை போட்டு சாமிக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவை சுற்றி கொண்டு வந்து முக்காலியில் உட்கார வச்சு பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த அன்றைக்கி ஃபங்க்ஷன்லாம் முடியறதுக்கு ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. பூஜை முடித்தோடனே மோளம் கொட்டி கோவிலாட்டம் ஆட ஆரம்பித்தாங்க. லேடிஸ் எல்லாம் கும்மி அடித்தாங்க. நிறையா சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் கோவிலாட்டம் ஸ்டெப்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. எனக்குமே இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நாங்கள் வேறு மாதிரி போடுவோம். குட்டீஸ் எல்லாம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்கங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே செமையாக இருந்தது.
அந்த ஆட்டத்தோட ஜென்ஸோடது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் ஆடணுன்னு லேடிஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வட்டு கும்மி அடிச்சுட்டு அப்புறம் வள்ளி கும்மி ஆரம்பித்தோம். வள்ளி கும்மி வந்து எல்லாருமே ஆடலை. வட்டு கும்மி வந்து லேடிஸ் எல்லாருமே ஆடிட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வள்ளி கும்மி, வட்டு கும்மி இதெல்லாமே இருக்கும். ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்தது. வள்ளி கும்மி கற்றுருப்பீங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யார் யார் என்ன குரூப்பில் வள்ளி கும்மி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் நிலா பிள்ளையார் எத்தனை நாள் போடுவீங்க, என்ன எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் அம்மாலாம் சின்னதாக இருக்கிறப்ப 24 நாள் அந்த மாதிரியெல்லாம் போட்டாங்களாம்மா. இப்போ காலப்போக்கில் எல்லோரும் ஒர்க்கு இதெல்லாம் போடுறனால அப்படியே 9 நாளாக இருந்தது 7 நாளாக வந்து இப்போ 5 நாள் போடுறதே பெரும் பாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம கல்ச்சர்லாம் நிறையா மாறிக்கிட்டே வருது. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கும்மி அடிக்கிறதுலையுமே இந்த 5 டேஸ் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரெகுலராலாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா பிள்ளையா பொண்டாட்டியாக இருக்கிற அந்த குழந்தைங்க வந்து வருஷம் ஒவ்வொரு குழந்தைங்கள வைக்கலாம், இல்லை 3 வருஷத்துக்கு ஒருக்கா குழந்தைங்கள மாற்றலாம். அந்த மாதிரி சின்ன பாப்பாங்க பெண் குழந்தைங்கள நம்ம நடுவால் உட்கார வச்சு அவங்கள சுற்றி கும்மி அடிக்கிப்பாங்க. எனக்கு இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பெருசாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் எங்களுக்கு நிலா பிள்ளையா போச்சு. ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களை நடுவால் உட்கார வைக்காம பிள்ளையா இருக்காங்க, அதாவது சாணியில் வந்துட்டு விநாயகரை வச்சு கும்பிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. நடுவால் வந்துட்டு கம்பம் மாதிரி நட்டு கரும்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி கும்மி அடிப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கும்மி எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. 5 நாளாக வச்சுருந்த அந்த பூவு இதெல்லாமே அப்படியே வச்சுருப்பாங்க. எல்லாமே எடுத்து சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆற்றுலையோ இல்லை குளம் கிணறு இந்த மாதிரி நம்ம ஊர்கிட்ட என்ன இருக்குதோ அங்கே போய் வந்துட்டு பிள்ளையாவை கரைச்சி விட்டா விடியறதுள்ள தைப்பூசத்தன்னைக்கு சாமி வந்து காளிப்பட்டி போயிடும், அந்த மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் நைட்டு வந்து தைப்பூசத்துக்கு நைட்டு வந்து கரைச்சி விடுவாங்க. உங்கள் ஊரில் எப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பக்கத்தில் எங்கள் ஊரில் இருக்க கிணத்துக்கு போய் கரைச்சி விட போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 நாளாக நம்ம வச்சுருந்த சாமியெல்லாம் வச்சு கரைச்சி விடுவாங்க. அந்த பிள்ளையா பொண்டாட்டி தலையில் அதை வச்சு ஒரு 3 இடமோ 5 இடமோ நம்ம போகிற வழியில் நடந்து போகிற இடத்துல வச்சு சுற்றி கும்மி அடித்து கொண்டு போய் கரைச்சி விடுவாங்க. இதுதான் ஃபார்மாலிட்டிஸ். இங்கே பார்த்திங்கன்னா சப்பாறை மாதிரி வச்சு அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, போகிற வழியில் 3 இடம் 5 இடம் அந்த மாதிரி வந்து வச்சு தட்டி எடுத்துகிட்டு போவாங்க. பிள்ளையா பாப்பா வந்து நடுவால் நிற்க வச்சு கும்மி அடித்து கொண்டு போய் ஆற்றுலையோ கிணத்துலையோ கரைச்சி விடுவாங்க. முன்னாடி வந்து கொட்டை குட்டீஸ் எல்லாம் ஆடினாங்க. அப்புறம் வட்டை கும்மி அந்த மாதிரி அடித்தவங்க. சூப்பராக இருந்தது. நைட்டு 12 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு.
அடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணுங்க ஒரு 5th 6th 7th படிக்கிற பாப்பாங்க. வாங்க அதையும் பாருங்கள். இதை கிணத்துல விட்டதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்து மாற்றிட்டு அப்புறம் பிள்ளையா பொண்டாட்டி அந்த குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் பொண்ணை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர மாதிரி, நம்ம கல்யாணம்லாம் இப்படி அந்த மாதிரி விட்டுட்டு வர மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அங்கே போனால் அவங்க டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி என்ன அவங்க தராங்களோ அதெல்லாம் தருவாங்க. அந்த மாதிரி தாங்க இருந்தது. அவ்வளோதான். இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு. பூஜை முடிஞ்சோடனே அதை வந்து இந்த 5 நாளத்து பூவு விநாயகர் அந்த சாணத்தில் வச்சது எல்லாத்தையும் கிணத்துல கரைச்சி விட்ருவோங்க. பாருங்கள். இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வெளிச்சம்லாம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. எல்லாமே கரைச்சி விட்டுட்டு சப்பாரத்தை கொண்டு போய் திரும்பவும் பிள்ளையா போட்ட இடத்துலையே வச்சுட்டுங்க. ஊரை சுற்றி கொண்டு போய் தான் வைப்பாங்க. வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து பாப்பா ரெடியாகி வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் பாப்பாவை விட்டுட்டு வர்றதாங்க. அவ்வளோதான். பாப்பா வந்தோடனே ஆலாத்தியெல்லாம் எடுத்து சூப்பராக கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.